நான் உங்க வீட்லயோ கார்த்திகோட தனி கொடுத்தனமோ இருக்க மாட்டேன். நான் என் வீட்ல எப்பவும் போலதான் இருப்பேன். உங்க புள்ள கிட்ட பேச மாட்டேன். நீ வந்தாலே போதும்மா. நீ வந்துட்டா மாமா நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் வார்த்தையை மதிச்சு நீ வரேன்னு சொன்னியே, அதுவே எனக்கு போதும்மா. அதுவே எனக்கு போதும். நீங்க என் அம்மா, கலங்க கூடாது. இந்த குட்டி, நீ எங்க கூட வரியா? என்னம்மா? பாட்டி நீங்க போங்க பாட்டி, நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன். டாடா டாடா பாட்டி. அம்மா, சாந்தி வரலையாம்மா? அவளுக்கு இன்னும் என் மேல இருந்த கோவம் தீரலையாம்மா? சொல்லுங்கம்மா. என்ன பாலாஜி? அம்மா, என்ன பாலாஜி நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, அம்மா எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க? நல்லா தெரியும் சாந்தி வரல, அதானே? அவ யார் கூப்பிட்டாலும் கண்டிப்பா வரப்போறது இல்ல. இல்லப்பா. இல்லன்னா வேற என்னமா அர்த்தம்? என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து சாந்தி வரேன் இருக்காப்பா. அம்மா, உண்மையாவா? ஆமா கார்த்திக், உங்க அம்மாவை நேர்ல போய் கூப்பிட்டதுக்கு மரியாதை கொடுத்து சாந்தி வரேன்னு சொல்லிட்டா. என்னம்மா, ஏன் திருப்திக்காக சொல்றியா? கார்த்திக், சாந்தி வரேன்னு சொன்னாலே தவிர அவ இங்க வரமாட்டான். தனியா தான் இருக்க போற. ஏன்? ஏமா என்ன பார்க்க அவளுக்கு பிடிக்கலையம்மா? அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு யார் மேலே வெறுப்பு இல்லை. ஆனா உன் கூட சேர்ந்து இங்க இருக்க மாட்டாளா? அந்த கண்டிஷன்ல தான் அவ இங்க திரும்பி வர சம்மதிச்சிருக்கா. காலம் சீக்கிரம் உன்னை அவளோட சேர்க்கும். இப்போ அவ இங்க வந்தா போதுன்னு நாமளும் சரின்னு சொல்லிட்டோம். இந்த பாரு கார்த்திக், அவளுக்கு உன்னால ஏற்பட்ட மனக்காய் இன்னும் ஆறல. படிப்படி ஆறலாம். அதுக்கப்புறம் சாந்தி உங்ககிட்ட பேசுவா. அது வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும். அம்மா, எல்லா சந்தோஷமும் ஒரே நேரத்தில் கிடைக்கிறது இல்ல. இப்போதைக்கு சாந்தி இங்க வரன்னு சம்மதிச்சதே பெரிய சந்தோஷம்தான். இதுக்கு மேல அவளை வற்புறுத்த எனக்கு பிடிக்கலப்பா. இது போதுமா? நீ அவகிட்ட வேற எதுவும் பேச வேண்டாம். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அபிராமி தான். அவளை நான் சும்மாவே விட மாட்டேமா. கார்த்திக் மேல எனக்கு கோபம் இல்லைங்கிறது அவருக்கு தெரிய வேண்டாம். கார்த்திக் தெரிஞ்சா அவர் வேகம் குறைஞ்சு வாழ்க்கையில அவர் சாதிக்க வேண்டியதை மறந்து ரொம்ப சாதாரண மனுஷனா வாழ ஆரம்பிச்சிருவாரு. நான் அவர் கூட சேர்ந்துட்டா அபிராமி மேல அவருக்குள்ள கோபம் அடங்கிடும். என் உயிருக்குள்ளான சாந்தியை புரிய அபிராமி தான் காரணம்னு அவன் மேல அவருக்கு கோபம் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த கோபம் வெறியா மாறணும். அந்த வெறி வெற்றியா மாறணும். எந்த அபிராமி ஆராதனை பண்ணாரோ அந்த அபிராமி முன்னாடி அவர் தலை நிமிர்ந்து நிக்கணும். அவர் தோத்து தலை குனிஞ்சு நிக்கணும்.
சாந்தியை கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இன்னுமே கொண்டு வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க வந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீங்க இல்லாம இந்த வீடு வெறிச்சுன்னு ஆயிடுச்சு. அந்த அபிராமி தான் ஜெயிச்சுதான் நினைச்சிட்டு இருக்கா. நீங்க திரும்பி வந்தது அவளுக்கு விழுந்த பெரிய அடிமா. சுவாதி, வா தினேஷ். வாங்க மாமா. அண்ணி, அர்ஜுன். அர்ஜுன், என்னாச்சு உனக்கு? போங்கக்கா, நான் உங்க கூட பேச மாட்டேன். பேசலன்னா அப்புறம் எதுக்கு வரணுமா? அது தோ இவ பார்க்கணும், அதுக்கு தான் வந்தேன். ஆஹா, அப்ப நான் பொண்டாட்டிக்கிட்டே பேசுறவா அவ. நான் பேசாம அவ எப்படி பேசுறா நானும் பாக்குறேன். அப்படியா? ஆனா நான் அண்ணி கிட்ட பேசுவேன். அக்கா, நீங்க இல்லாத நேரத்துல நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இன்ஃபேக்ட் நீங்க இல்லாம ஒரே டார்க்னஸ். மாமாவை தேடுறதா, உங்களை சமாதானப்படுத்துறதா எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சாந்தி, நீ திரும்பி வந்தது எங்க அப்பாவே திரும்பி வந்த மாதிரி இருக்கு. இனிமே நாங்க எல்லாருமே தைரியமா இருப்போம். சாந்தி, ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இனிமே நாங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி, நீ மறுபடியும் எங்களை விட்டு போக கூடாது. எப்பவும் எங்க கூடவே தான் இருக்கணும். போனாலும் யார் விட்டாங்க? நானும் அனிதாவும் சத்தியாகிரகமே செய்வோம். இனிமே நீங்களே என்ன அமிச்சாலும் நான் போக மாட்டேன். மாமா திரும்பி வரணும். அவருக்கு துரோகம் பண்ண அந்த அபிராமி அவராலேயே தோத்து அவமானப்பட்டு நிக்கணும். அதான் என் முதல் வேலை. அதுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைக்கணும். அக்கா, நாங்க இங்க உயிரை கொடுக்கறோம்க்கா. அண்ணி, நீங்க எங்க திரும்பி வராம கிராமத்திலே தங்கிடுவீங்களோன்னு நானும் அனிதாவும் அழாத நாளே இல்ல. நீங்க யாரும் அழக்கூடாது, அதான் நான் வந்துட்டேன். போன அப்பா திரும்பி வருவார்னு எங்க எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. ஆனா நீ திரும்பி வருவேன்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா எங்க அம்மாவோட பிரார்த்தனை வீண் போகல. அத்தைய வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் என்னால மறக்க முடியல. அத்தை மறுபடியும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு மாமா உடனே திரும்பணும். அக்கா, மாமா இது வரைக்கும் உங்களை எவ்வளவு திட்டிருக்காரு, விரட்டிருக்காரு. ஆனாலும் அவர் மேல இன்னும் மரியாதையும் பாசமும் வச்சிருக்கீங்களே. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அவர் மேல எனக்கு கோவன்றதே இருக்காது. பிள்ளைங்க பெத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறவரு, அவ்வளவுதான். சாந்தி, நீ திரும்பி வந்ததுல எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். அதே நேரத்துல எங்க எல்லார் சார்பாவும் ஒண்ணு கேட்டுக்கிறேன். நாளைக்கே நீ ஆபீஸ்க்கு வர. மாமா, என்ன மாமா அதெல்லாம் தேவையா? கண்டிப்பா தேவை சாந்தி. குடும்ப ரீதியா உன்னோட சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆபீஸ்க்கு நீ வந்தாதான் பிசினஸ் ரீதியா அந்த அபிராமி பண்ண துரோகத்துக்கு பதிலடி கொடுக்க முடியும். அதனால நாளைக்கு நீ ஆபீஸ்க்கு வர. ஆமா நீ, நீங்க மறுபடியும் ஆபீஸ்க்கு போயே ஆகணும். நிச்சயமா போணும். அவங்க என்ன கேக்குறது? நாளைக்கே நீங்க ஆபீஸ்க்கு போறீங்க. என்ன நீ? எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, நான் இப்ப எஸ்ன்னு சொன்னேன். இப்ப எஸ்ன்னு சொல்லிட்டீங்கல்ல. எப்படிடா? ஆமாக்கா, அந்த சாந்தி திரும்பி வந்துட்டா. திரும்பி வந்துட்டாளா? எப்படி? உன் மாமியார அழுது கைகால புடிச்சு கெஞ்சி கூத்தாடி சாந்தியை திருப்பி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அக்கா, நீ வரிசையா போட்டு வச்சிருந்த பிளான் எல்லாத்தையும் சுக்குநூறா உடைக்க போறான் அந்த சாந்தி. அப்படின்னா சாந்தி ராஜேஸ்வரி வீட்டுல தங்கிட்டு இருக்காளா? அவ கார்த்திகோட சேர்ந்து வாழ போறாளா? இல்ல, சாந்தி பழைய வீட்லயே தான் இருக்கா. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு ஒரு நாள் அந்த கார்த்திகோட சேர்ந்து வாழ போறான். அப்படி இல்லைனாலும் இவங்க எல்லாம் சேர்த்து வச்சிருவாங்க. இல்ல, எது நடந்தாலும் சாந்தி கார்த்திகோட சேர்ந்து வாழ மாட்டா. நீ எப்படி நினைச்சிட்டு? அந்த சாந்தி ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் கார்த்திகை தவிர எல்லாரும் போய் பார்த்திருக்காங்க, பேசிருக்காங்க. அவங்க பேசி எதுவும் நடக்க போறது இல்ல ஷாம்.
இந்த அபிராமியை யாராலையும் ஜெயிக்க முடியாது. இப்படியே ஓவர் கான்பிடென்ட்டா இருக்காதுக்கா. ஆர்கேவை தவிர அங்க ஒரு பெரிய குரூப்பே ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஜாக்கிரதையா இரு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். வாங்கம்மா. என்ன உங்க இது? தாடி இந்த ஆபீஸ்ல எடுத்து வச்ச உடனே எனக்கு ஒரு தெம்பு நம்பிக்கை வந்துருச்சு. வாங்கம்மா. வா சாந்தி. உட்காருங்க. வா சாந்தி, உட்கார். என்ன மாமா? ப்ளீஸ் சிட் டவுன். ம். அப்பாடா, உனக்காகவே இந்த சேர் வெயிட்டிங். நீ வந்ததுனால எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். நீங்க திரும்பி வந்ததிலேயே அந்த அபிராமியோட பாதி பலம் போயிடுச்சு. இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. எப்படியோ மாமா வந்தாதான் எனக்கு நிம்மதி. மாமாவையும் தேடி கண்டுபிடிச்சிட்டா அபிராமிய சுத்தமா ஒழிச்சு கட்டிடலாம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை ஒன்னே போதுமா. நாங்க மும்முரமா தேடுறோம். ஓகே சாந்தி, இனிமே இந்த ஆபீஸ் உன்னோடது. நீ தான் எல்லா இன்சார்ஜும் எடுத்துக்கிற. ஓகே ஓகே ஆல் மாமா. தி பெஸ்ட். Thank you very எனக்கு much. கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். வா நாராயணா. வர மேடம். வாங்க. ஷாம், நீ ஏன் அந்த அவுட்ஸ்டாண்டிங்க கிளியர் பண்ணாம வச்சிருக்க? அது சரி. How do you expect me to manage everything? You need to recruit more people, கா. வாங்க ஸ்ரீனிவாசன் சார். என்ன திடீர் அழைப்பு? எனிதிங் ஸ்பெஷல்? அந்த சாந்தி வந்துட்டா. மறுபடியும் அந்த கும்பல் ஒண்ணு சேர்ந்துருச்சு. ஒண்ணு சேர்ந்தா என்னங்க? என்னன்ற அது அத்தனையும் செல்லா காசு. உப்பு வாங்க கூட பெறாது. ஊர்ல இருக்கிற மத்த மக்கள் தொகை மாதிரி தான் அந்த கும்பலும். அத விடுங்கம்மா. நமக்கு என்ன? இப்ப சாந்தி வந்ததால ஆர்கே திரும்பி வந்துட போறாரா? இல்ல கஷ்டப்பட்டு நீங்க வாங்கின இந்த எல்லா சொத்தையும் அவங்க திருப்பி பறிச்சிட போறாங்களா? இல்லையே. போலீஸ் என்கொயரி அது இதுன்னு வந்தா நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் முக்கியமா சொல்ல வந்தது, என்ன சொல்லுங்க. ஆர்கேவோட வீட்டை புடிச்சிட்டீங்க, ஆர்கேவோட ஆபீஸ புடிச்சிட்டீங்க. இப்போ ஆர்கேவோட பதவியை பிடிக்க போறீங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆர்கே நம்ம சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு பிரசிடென்ட்டா இருந்தாரு. ஆ. இப்ப ஆர்கே காணுங்கிறதுனால அந்த சேம்பர் பிரசிடென்ட் நாற்காலி காலியா இருக்கு. அவர் குடும்பம் வேணா ஆர்கே எப்ப வருவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கலாம். சேம்பர்ல அப்படி எல்லாம் நம்மளால இருக்க முடியாது. இம்மிடியேட்டா சேம்பர் பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் நடக்க இருக்கு. அந்த எலெக்ஷன்ல நீங்க நிக்கிறீங்க. என்ன? என்னது? நானா? ஆமாங்க, சேம்பர்ல எலெக்ஷன் பேச்சு வந்திருக்கு. அப்ப நீங்க பிரசிடென்ட் ஆக வேண்டியதானே? ஐயோ சம்பந்திமா, என்ன இப்படி சொல்றீங்க? நான் பிரசிடென்ட் ஆவறதா? நமக்கு இந்த தலைவர் பதவியில லாயக்கு இல்லைங்க. என்னைக்குமே தொண்டனா இருக்கணும்னு ஆசைப்படுறவன். பேக்ரவுண்ட்லயே இருந்து வேலை செஞ்சு பழக்கப்பட்டவங்க. இந்த பொது வாழ்க்கையில ஈடுபடுற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. அதனால அதுக்கெல்லாம் நான் பொருத்தம் இல்லாதவன். எல்லா விதத்திலயும் நீங்க தான் இதுக்கு பொருத்தமானவங்க. இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அதனால தான் இந்த முறை சேம்பர் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நீங்க நிக்கிறீங்க. எதுக்குங்க இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? என்னங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை தேவையில்லாததுன்னு சொல்லிட்டீங்க? உங்க மாமனார் ஐம் சாரி அப்படி சொன்னா உங்களுக்கு பிடிக்காது இல்ல? அந்த ஆள் ஆர்கே சேம்பர் பிரசிடென்ட் ஆக்குனவனே நான் தாங்க. இப்ப அந்த இடத்துல உங்களை உட்கார வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இது பாருங்க சம்பந்திமா, ஆர்கேயோட சாம்ராஜ்யத்தை எல்லா விதத்திலையும் பிடிச்சிட்டீங்க. பாக்கி இருக்கிறது இது ஒண்ணுதான். அதையே விட்டு வைக்கணும்? நீங்க அந்த எலெக்ஷன்ல நிக்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே? சரி, ஓகே. தேங்க்யூ. வரேன். ஒரே ஒரு சின்ன விஷயம் பாக்கி இருக்கு. அதான் எனக்கு சேர வேண்டிய அந்த ஆர்கேயோட கம்பெனிஸ். நான் நிச்சயமா கொடுத்துருவேன், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ. வரேன். ஓகே. இவருக்கு எங்க உன்னால இவ்வளோ அக்கறை? இதெல்லாம் சும்மாவா என்ன? எல்லாம் ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ்க்காக தான். ஆனா கடைசியில இவனுக்கு பட்டு நாமந்தான்.
அம்மா ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்னப்பா அவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரம்? அம்மா நீ சாந்தியை ஊர்ல இருந்து வர வச்சிட்ட. நான் நம்ம ஆபீஸ்ல சாந்தி உட்கார்ற பழைய சீட்ல உட்கார வச்சு எல்லா பொறுப்புகளையும் அவகிட்ட கொடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாந்தி எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டா. ஆனா அவ புருஷனை இன்னும் ஏத்துக்கலையே. அம்மா அந்த நல்ல நாளும் சீக்கிரம் வரும்மா. அம்மா நீங்க எல்லாருமே அவளை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதான் உங்ககிட்ட சமரசமாயிட்டா. ஆனா நான் அவளை புரிஞ்சுக்கவே இல்லை. அதான் அதான் எனக்கு இந்த தண்டனை. டேய் கார்த்திக், அப்படி சொல்லாதடா. சாந்தி ரொம்ப நல்லவ. அவ உன்னையும் மன்னிப்பா. அவகிட்ட பிடிச்ச குணமே அவ யாரையுமே வெறுக்கிறது இல்லை. உண்மையில அவளுக்கு இருக்கிறது ஒரு சின்ன கோவம். அது தன்னால சரியாயிடும்டா. வணக்கம்மா. வாங்க சார். சும்மா ஃபார்மாலிட்டிக்கு நல்லா இருக்கீங்களான்னு கேட்க எனக்கு பிடிக்கல. ஆர்கே சார் திரும்பி வரணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும். அப்ப நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன். சரியா? உங்க வார்த்தை பலிக்கட்டும் சார். என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தான்ப்பா. அப்பா இல்லாதனால பிரசிடென்ட் போஸ்ட் காலியா இருக்கு இல்லையா? ஆமா. நிர்வாக வசதிக்காக பிரசிடென்ட் போஸ்டை இமீடியட்டா ஃபில் அப் பண்ணணும்னு டிசைட் பண்ணிருக்காங்க. ஆமா சார், நீங்க சொன்னது கரெக்ட் தான். அப்பாக்காக நாம என்ன காத்துட்டு இருக்கலாம். ஆனா அது ஒரு பொது நிறுவனம், அவங்க காத்துட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? ஆனா சீனிவாசன் இதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி அபிராமிய பிரசிடென்ட் ஆக்க துடிக்கிறான். யாரு என்ன வேணாலும் நினைச்சுக்கட்டும், அதை நாம தடுக்க முடியாது. ஆனா அபிராமி பிரசிடென்ட் ஆகாம நாம தடுக்க முடியும். எப்படிங்க முடியும்? நிச்சயமா முடியுமா? அந்த பிரசிடென்ட் போஸ்டுக்கு நிக்க போறது உங்க மகன் மதன் தான். மதன், சார் சொல்ற மாதிரி நீ எலெக்ஷன்ல நில்லுப்பா. அபிராமி சீனிவாசனை ஒழிக்கிறது ரெண்டாவது பட்சம். ஆனா அவங்கள வளர விடக்கூடாது, அதுதான் முக்கியம். கெட்ட சக்திகளுக்கு அதிகாரம் போகவே கூடாதுப்பா. அண்ணே, சார் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அப்பா இருந்த இடத்துல கண்டிப்பா அந்த அபிராமி இருக்க கூடாது. நீ தானே இருக்கணும். கடவுளா பார்த்து விஜயகுமார் சார் மூலியமா இந்த வாய்ப்பு உனக்கு கொடுத்திருக்காரு. நீ பிரசிடென்ட் ஆகணும். கார்த்திக் சொல்ற மாதிரி உங்க அப்பா உட்கார்ந்த சீட்ல நீதான் உட்காரணும். அந்த அபிராமி உட்கார கூடாது. அம்மா, அதனால நீ எலெக்ஷன்ல நிக்கிற, உங்க அப்பா பேரை காப்பாத்துற. இது என் உத்தரவு. சரின்னு சொல்லுங்கண்ணே. சரிம்மா. அம்மா பேச்ச கேட்டதுக்கு ரொம்ப நன்றிப்பா. அந்த அபிராமி இனிமே தம் வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் தோல்வியை தான் சந்திக்கணும்.